என்னென்ன இருக்குன்னா சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஏ சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் நமக்கு அவைலபிளா இருக்கு. சிஜிஎஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராம், எஸ் ஃபார் செகண்ட்ஸ். அவங்க இந்த ரீடிங்ஸ் எல்லாமே எது எடுப்பாங்க, லென்த்தை வந்து சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுவாங்க, வெயிட்டை வந்து கிராம்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட்ஸை வந்து டைம் வந்து செகண்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது எதனால அதை ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஃபார்மேட் தான் ரீடிங்ஸ். எஃபிபிஎஸ் இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். லென்த்தை வந்து ஃபுட்டில் அடிக்கணக்கில் எடுப்பாங்க, வெயிட்டுக்கு வந்து பவுண்டு, இங்கே டைமுக்கு இங்கே செகண்ட்ஸ் ஆகும். எம்கே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லென்த்துக்கு வந்து மீட்டரு, வெயிட்டுக்கு வந்து கிலோகிராம் அண்ட் டைமுக்கு வந்து செகண்ட்ஸ். இப்போ பாருங்க, மூணுக்குமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட்ஸ். டைம் மெஷர் பண்றது எல்லா சிஸ்டத்துலயும் செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் அக்செப்டபிள் சிஸ்டம்? மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல மோஸ்ட் அக்செப்டபிள் மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ யூனிவர்சல் மெஷர்மெண்ட் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம் சொல்லுவாங்க. Worldwide, most of the countries follow the SI system. இந்த எஸ்ஐ சிஸ்டத்துல வந்து இந்தியாவும் அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அது வாட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா இது வந்து இதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணிட்டு கொண்டு போக முடியாது. இந்த யூனிட்ஸ் இதுதான் திஸ் இஸ் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த்ங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட். இதுக்கே டிவைட் பண்ணிட்டு போக முடியாது. ஃபார் ஏரியான்னு பாருங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு லென்த். ஸோ தட் இஸ் அ மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியாங்கிறது குவான்டிட்டி தான். ஏரியான்ற குவான்டிட்டி எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம்? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு கொண்டு வந்தோம். இப்போ ஏரியா நீங்க என்ன சொல்லலாம்? டெரைவ்டு யூனிட். டெரைவ்டு யூனிட்னா மீட்டர் ஸ்கொயர் இஸ் அ டெரைவ்டு யூனிட், மீட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல். இப்போ இது மாதிரி நமக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லென்த்து, மாசு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது luminous இன்டென்சிட்டி. இப்போ லென்த்னா வைங்களேன், லென்த்தை நீங்க வந்து எதுல மெஷர் பண்ணணும்? எஸ்ஐ சிஸ்டத்துக்கு மீட்டர்ல should be read in மீட்டர். அது யூனிட் இன் மீட்டர். ஓகே, அப்ப டைமென்ஷன் சிம்பிள் வேணும். ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வந்து நான் சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ டைமென்ஷன் சிம்பிள், டைமென்ஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது நமக்கு டைமென்ஷன் சிம்பிள் தேவை. should follow the instruction. Dimension symbol for length is unit is meter. Okay, here மாஸுக்கு வந்து டைமென்ஷன் சிம்பிள் இஸ் கேபிட்டல் எம், யூனிட் இஸ் கிலோகிராம். டைமுக்கு வந்து டைமென்ஷன் சிம்பிள் இஸ் கேபிட்டல் டி, யூனிட் இஸ் செகண்ட்ஸ். ஓகே, கரண்ட்டுக்கு வந்து ஏன்னு வச்சுப்போம், டெம்பரேச்சருக்கு கே வச்சுப்போம், மூலுக்கு எம்ஓஎல். கே எம்ஓஎல், த டைமென்ஷன் சிம்பிள் கேண்டில் ஆக சி. ஓகே, தீஸ் டைமென்ஷன் சிம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கொண்டு வரும். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா should derive from the fundamental unit. இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? அது ஏழையும் சொல்லுங்க. லென்த்து, மாசு, டைமு, கரண்ட்டு, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity. So except from this, everything is a derived unit. Derived unit. இது volume derived unit, quantity, velocity. Velocity is a derived quantity. What is the unit for velocity? Meters by second. அப்ப 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் வெலாசிட்டி வந்து. மீட்டருங்கிறது என்னது? லென்த்தோட ரீடிங்கு, செகண்ட்ஸுங்கிறது டைமோட ரீடிங். ரெண்டுமே ஃபண்டமெண்டல் யூனிட். 2 ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதுக்கு பேர் என்னது? டெரைவ்டு யூனிட், டெரைவ்டு குவான்டிட்டி. சரியா?
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எதுக்குன்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். என்னோட மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுவோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஃபோர்ஸோட யூனிட் உங்களுக்கு என்னன்னா, எப்படி யூனிட் எழுதுவீங்க? மாஸோட யூனிட் என்னது? கிலோகிராம். ஆக்ஸலரேஷன் யூனிட் என்னது? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் ஸ்கொயர். சரியா? இப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்கிறோம். இப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும்போது முதல்ல யூனிட் எழுது. யூனிட்ல இருந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி போலாங்க. இப்ப நான் யூனிட் எழுதுறேன். கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இப்ப கிலோகிராம்ங்கிறது மாஸ் டிஃபைன் பண்றோம்னா அதுக்கான டைமென்ஷன் சிம்பிள் என்னன்னு பார்க்கணும். மாஸுக்கான டைமென்ஷன் சிம்பிள் கேபிட்டல் எம். எம்ங்கிறது மீட்டரு. கரெக்டா? மீட்டருங்க எதுக்கு மெஷர் பண்றோம்? லென்த்தை மெஷர் பண்றதுக்கான மீட்டரை யூஸ் பண்ணுவோம். இதோட டைமென்ஷன் சிம்பிள் வந்து எல், கேபிட்டல் எல். இதுல செகண்ட் ஸ்கொயரு, டைமை மெஷர் பண்றது. சரி, அதுக்கான டைமென்ஷன் சிம்பிள் வந்து டி, ஸோ டி ஸ்கொயர். இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னவா இருக்கும்? எம் எல் டி பவர் -2. ஃபார் எக்ஸாம்பிள், பூமியிலிருந்து நிலாவோட லென்த் மெஷர். ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது பேர்ல வந்து பேரலாக்ஸ் மெத்தட். என்சிஆர்டி புக்ல இருக்கும் பேரலாக்ஸ் மெத்தட். இப்ப நம்ம கண்ணால ஒரு பொருளை பார்க்குறோம். நம்ம முன்னாடி டேபிள் வந்து மெழுகுவர்த்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது மெழுகுவர்த்தியை அச்சீவ் பண்ணிக்கணும். நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். மெழுகுவர்த்தியை பார்க்கும்போது ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் ரைட்வேர்டு லெஃப்ட் ஹேண்ட். ஒரு கண்ணை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஷிஃப்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கண்ணை வலது கண்ணை மூடிட்டு இல்லை இடது கண்ணால பாருங்க, அது கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகி தெரியும். இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால பாருங்க, அது கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகி தெரியும். இது வந்து பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, வெரி லாங் ரேஞ்சில் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பூமியில 2 பாயிண்ட் அடிக்கிறோம். ஏ அண்ட் பின்ற பாயிண்ட் அடிக்கிறோம். இங்கேருந்து ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கிற இன்னொரு பொருளை பிளானட்டா பார்க்கணும். ஸோ the d is a distance between the 2 points. எந்த பிளானட் அந்த பிளானட்டுக்கும் பூமியில் இருக்கிற ஒரு பாயிண்ட் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த டி. அதுமாதிரி இந்த டி இந்த எஸ்ஸுக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் டி. எஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது? டி எஸ் இஸ் ஈக்குவல் டு டி. This theta is the angle subtended. Angle subtended. This is very very low compared to the distance d. Okay, we need to measure the d. எப்படி பண்ணலாம்? நம்ம ரேடியன் படிச்சிருப்போம். This length is equal to the radial distance, the angle subtended. So d is equal to b by theta. ஸோ இந்த மெத்தட் வெரி லாங் ரேஞ்ச் இருக்கிற லென்த்தை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ பேரலஸ் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வாட் இஸ் மினிமம் சைஸ், ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நமக்கு மைக்ரோஸ்கோப் வேணும். மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ல 400 நானோமீட்டர்ல இருந்து சம் வாட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். ஆனால் விசிபிள் லென்த், வேவ் லென்த் மெஷர் பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி இன்னும் டவுன் ரேஞ்சில் போனோம்னா 0.6 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் மெஷர் பண்ணால் நமக்கு என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தேவை. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸோ ஒரு மாலிகுலர் லெவல்ல இது ஓகே. மாலிகுலர் லெவல் இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடிங் 1 மில்லிமீட்டர் ஆகும். ஒரு அரை டிஸ்க் எடுத்தீங்கன்னா மினிமம் ரீடிங் 1 மில்லிமீட்டர். அப்போ அரை டிஸ்குள்ளால 1 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். அது கீழே மெஷர் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா வெர்னியர் கேளுங்க. வெர்னியர் 10⁻² மில்லிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸ்க்ரூ கேஜ் 10⁻³ மில்லிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். மினிமம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான டிவைசஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் லென்த். திஸ் இஸ் ரேஞ்ச் ஆஃப் லென்த். இப்போ ஒரு ஃபெர்மி அதாவது 10⁻−15 மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேஷன் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்டன் பண்ணணும். அதாவது என்னன்னா இந்த 10⁻−15 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபெர்மி. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 எஃப் நம்ம கிட்ட போகும். யூனிட் கன்வர்ஷன் தான். மெத்தட் ஆஃப் யூனிட் கன்வர்ஷன். What is the value of 1 Armstrong? 1 Armstrong is equal to 10⁻−10 மீட்டர். இதுல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வேவ் லென்த்தை மெஷர் பண்ணும்போது ஆம்ஸ்டாங்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ தட் 1 ஆம்ஸ்டாங்னா 10⁻−10 மீட்டர்னு தெரியணும். இது எப்போ யூஸ் ஆகும்னா 12th ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். 12th வால்யூம் 2 யூஸ் பண்ணுவாங்க. அது 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் ஈக்குவல் டு 1 AU, தட் இஸ் ஈக்குவல் டு 1.496 10⁻11 மீட்டர். இது ரொம்ப முக்கியம். மக்கப் பண்ற ஏரியா 1 light years equal to 9.46 into 10⁻15 meter. 1 parsec equal to 0.08 sorry into 10⁻16 meter. So the range of length ஒரு தடவை மக்கப் பண்ணிடுங்க. This is important. நெக்ஸ்ட் வந்து அக்யூரசினா என்ன, ப்ரெசன்ஸ்னா என்ன, எரர்னா என்னன்னு பார்க்க போறோம். மோஸ்ட் அக்யூரேட் ரீடிங் என்றால் வாட் இஸ் அக்யூரேட் ரீடிங்? அக்யூரேட் ரீடிங் என்றால் என்ன அப்படின்னா that reading close to actual value or true value. ட்ரூ வேல்யூக்கு மிக நெருக்கமாக இருக்கணும். அதான் அக்யூரேட் ரீடிங். ப்ரெசஷன் வந்து அதிகமாக இருந்தால் அக்யூரசி அதிகமாக இருக்காது. நான் சொல்ற ஒரே ஃபார்முலா மட்டும். ஃபார்முலா நான் மனப்பாடம் பண்ணாங்க. அக்யூரசி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெசஷன். அதாவது ப்ரிசிஷன் வந்து அதிகமாக இருந்தால் அக்யூரசி கம்மியாக இருக்கும். அக்யூரசி அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரிசிஷன் கம்மியாக இருக்கும். மந்திரம் மாதிரி மனப்பாடம் உன்னோடல இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுக்கிறீங்க, அரடி ஸ்கேல் எடுக்கிறீங்க, ஒரு லென்த்து மெஷர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரீடிங் வந்து 3.4 மில்லிமீட்டர் வரும். பட் அது ட்ரூ வேல்யூ எவ்வளோன்னா ட்ரூ வேல்யூ வந்து 3.5 மில்லிமீட்டர். 3.5 மில்லிமீட்டர். நீங்கள் கால்குலேட் பண்ணது 3.4 மில்லிமீட்டர். எதை வச்சு பண்ணுறீங்கன்னா ஸ்கேலை வச்சு பண்ணுறீங்க. சரி, இப்போ நீங்கள் வெர்னியர் கேலிபர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 3.326 வரும். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, ஸ்கேலில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரீடிங் க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ வரும். இப்போ ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட் ரீடிங் வருது. வெர்னியர் கேலிபர் வச்சு ரீட் பண்ணும்போது இட் இஸ் நாட் க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ கம்பேர் டு ஸ்கேல். இப்போ டெசிமல் பிளேசஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைச்சிருக்கு? 0.01. இப்போ வெர்னியர் கேலிபரை வச்சு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ ரெசல்யூஷன் கிடைக்கும். இஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் வெர்னியர் கேலிபர். இப்போ ஸ்கேல்டு ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? ஸ்கேல்டு ரெசல்யூஷன் இஸ் 0.1 millimeter. Vernier caliber resolution is 0.01 millimeter. This resolution வந்து அதிகமாக உங்களுக்கு ப்ரெசஷன் அதிகமாக. ப்ரெசஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அக்யூரசி கம்மியாகும். சரியா? ஸோ இந்த ரெசல்யூஷன் நம்ம எப்படியும் சொன்னோம்னா லிமிட் ஆஃப் மெஷர் மினிமம் ரீடிங் ஏபிள் டு ரீட். ஒரு டிவைஸ்னால எவ்வளவு மினிமம் ரீடிங் எடுக்க முடியும் அப்படின்றதை சொல்வதே ரெசல்யூஷன். ஓகே, இப்போ இது வந்து அக்யூரசிக்கு ரெசல்யூஷன் தொடர்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மனப்பாடம் பண்ணுங்க. அக்யூரசி அதிகமாக இருந்தால் ப்ரெசிஷன் கம்மியாக இருக்கும். அக்யூரசி கம்மியாக இருந்தால் ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கும். இது இன்வெர்ஸ்ல ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். எரர்ஸ்னா என்னது? ஆல்வேஸ் ஆல் ரீடிங்ஸ் ஆல்சோ கவுண்ட் வித் எரர்ஸ். எல்லா ரீடிங்கும் ஒரு எரர். ஆல்வேஸ் இன் ஒன் டைரக்ஷன், எதர் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன். இல்ல ஒன் லைன். சிஸ்டமேட்டிக் எரர் வந்து என்னது? எய்தர் ஆல்வேஸ் இன் ஒன் டைரக்ஷன், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கிறது. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் என்ன டைப்ஸ் இருக்கு?
முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னா டிசைன் ஃபால்ட்னால வரும். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால வருது. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெர்னியர் காலிபர் ரீடிங்ல வந்து 0 எரர் இருக்கக்கூடாது. வந்து 2 ஸ்கேலோட வந்து ஃபர்ஸ்ட் லைன் 2 ஸ்கேலோட 0 வேல்யூ வந்து கரெக்ட்டா மீட் ஆகணும். மீட் ஆகலன்னா அதுக்கு பேரு என்னது? 0 எரர். இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ல வரும். இப்ப 2வது இது வந்து லாஸ்ட் இயர் இந்த எரர்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. சோ அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் இது தியரிட்டிக்கல் கொஸ்டின் டேட்டா கேட்டது. இதுல கேட்டதா ரேண்டம் எரர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி நான் கான்ட் ரிமெம்பர் நவ். மோஸ்ட் ப்ராபப்லி ரேண்டம் எரர் தான் கேட்டிருப்பான். அடுத்து இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக்ஸ் என்னன்னா, நீங்க வந்து ரீடிங் எடுக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் கரெக்ட்டா பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ஒழுங்கா பண்ணா உங்களுக்கு வந்து ரீடிங் தப்பா வரும். ஃபார் அவங்க புக்ல குடுத்த எக்ஸாம்பிள். பாடி டெம்பரேச்சர மெஷர் பண்ணும்போது நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தெர்மோமீட்டர் நமக்கு வந்து உள்நாக்கு கீழ வைப்பாங்க. உள்நாக்குல சாரி நம்ம நாக்குக்கு அடியில வைப்பாங்க. நாக்குக்கு அடியில எப்பவுமே டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய ரீடிங் இஸ் ஆல்வேஸ் எரர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டைப். ஸோ இது வந்து பேசிக் தெரிஞ்சாகட்டும். பர்சனல் எரர்ஸ்னா என்னன்னா, நம்மளோட அஜாக்கிரதைனால வரக்கூடிய எரர். இப்ப நான் ஒரு ஸ்கேல்ல வந்து ஒரு மெஷர்மென்ட் எடுக்கிறேன் டேபிள்ல வச்சு. இந்த லென்த்த நான் மெஷர் பண்ணும்போது, நான் எப்படி பார்ப்பேன்னா, பெர்பெண்டிகுலரா கொஞ்சம் சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு பேரலக்ஸ் எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலரா பார்த்தா தான், என்னால கரெக்ட்டான ரீடிங் எடுக்க முடியும். ஸோ நான் ஒழுங்கா பெர்பெண்டிகுலரா பார்க்காம சைட்ல சாஞ்சு பார்க்கும்போது வரக்கூடிய எரர் வந்து பர்சனல் எரர்ஸ். ஓகே. ரேண்டம் எரர்ஸ். இட் இஸ் நாட் அக்கர்ட் இன் ரெகுலர் இன்டர்வல். ரெகுலர் இன்டர்வல்ல நடக்காது. செட்டானா நடக்கும். திடீர்னு ரீடிங் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட்ல ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். திடீர்னு வோல்டேஜ் சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கும். சடனா நடக்கிற எரர் வந்து அது ரேண்டம் எரர்ஸ். அது வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட் எரர்னா என்னன்னா, மெஷர்மென்ட் எவ்ரி மெஷர்மென்ட் ஷுட் ரீட் வித் டிவைஸ் வித் ஏபிள் டு ரீட் மினிமம் ரீடிங். லீஸ்ட் கவுண்ட் அதான் மினிமம் ரீடிங். இப்படி வச்சுக்கோங்க. ஒரு டிவைஸ்னால எடுக்க முடிஞ்ச மினிமம் ரீடிங்க லீஸ்ட் கவுண்ட். அதையே நம்ம ரெசல்யூஷன் சொல்லிருப்போம். வெர்னியர் காலிபர் லீஸ்ட் கவுண்ட் நான் 0.01. சரி இது வந்து கம்மிங் அண்டர் விச் கேட்டகரி? இத வந்து எந்த கேட்டகரில வரும்னா, ரேண்டம் எரர்லயும் வரும். ரேண்டம் எரர்லயும் வரும். ஆ வேற என்ன இருக்கு? வேற என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். லீஸ்ட் கவுண்ட் எரர் கம்மிங் வித் த ரேண்டம் எரர் அண்ட் ஆல்சோ வித் ஓகே. ரேண்டம் எரர்ஸ் தான் இருக்குது. ஓகே. ரேண்டம் எரர்ஸ்ல வரும். கம்மிங் அண்டர் கேட்டகரி ஆஃப் ரேண்டம் எரர்ஸ். இப்ப லீஸ்ட் கவுண்ட் எரர வந்து எப்படி குறைக்கலாம்? ஹவ் டு யூ ரெடியூஸ் த லீஸ்ட் கவுண்ட்? இன்கிரீஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ப்ரெசிஷன் ஆஃப் த மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ரெசிஷனை ரைஸ் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணாலே இந்த எரர வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ இதுல இருந்து லாஸ்ட் இயர்ல கொஸ்டின் கேட்டதுனால ஒரு புக்ல இருக்க தியரிய ரீட் அவுட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர். தீஸ் டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி கேட்டேன். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ரெகுலரா வரும். டைமென்ஷனல் ஃபார்முலால இருந்து ஒண்ணு வரும். அண்ட் எரர்ல இருந்து ஒண்ணு வரும். அண்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ல இருந்து ரெகுலரா வந்துட்டு. ஸோ இப்போ எரர்ல வந்து அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ். இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வாட் இஸ் எரர்? ஆல் ரீடிங் ஷுட் பி ஆல் ரீடிங்ஸ் எல்லா ரீடிங்லயும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? எரர் இருக்கிறது. அந்த எரர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அதான் நம்ம வேலை. இப்ப நீங்க லேப்ல வந்து ரீடிங் எடுப்பீங்க. ரீடிங் எடுக்க ஒரு ரீடிங் மட்டும் எடுக்க மாட்டோம். நம்ம சாம்பிள்ஸ் எடுப்போம். நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுப்போம். we take number of readings. நம்ம லேப்ல நீங்க செஞ்ச எக்ஸசைஸ்ல பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் எடுத்தா நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பிகாஸ் we do not know the actual value. அதான் இப்ப பிரச்சனை. நமக்கு ஆக்சுவல் வேல்யூ தெரியும். ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜ் வேல்யூவ நம்ம என்ன பண்ணிடுவோம்?
consider as true value. True value னா actual value consider பண்ணுவோம். அதுலேருந்து இப்போ எரரை கண்டுபிடிச்சு இந்த மெத்தடை சால்வ். இப்போ நான் டேபிள் காலம் போகிறோம். we have to take a readings. மொத்தம் 5 ரீடிங் இருக்கணும். ரீடிங்ஸ். ஓகே. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ரீடிங் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் A1, A2, A3, A4 and A5. 5 ரீடிங் எடுக்கிறேன். சாம்பிள். So we don't know the exact value. The exact value கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 5 வேல்யூக்கு ஆவரேஜ் எடுக்கும். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ஏ மீன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. A1 plus A2 plus A3 plus A4 plus A5 gives the actual value. ஸோ இப்போ இதுதான் இப்போ இருக்க ட்ரூ வேல்யூ. இப்போ நம்ம ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சோம். ட்ரூ வேல்யூனா ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கும் ட்ரூ வேல்யூக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான் எரர். ஏன்னா நம்ம இங்கே வந்து A1ங்கிறது ஆல்வேஸ் வித் எரர். we know that A1 is a எரர். A2லையும் எரர் இருக்கு, A3லையும் எரர் இருக்கு, A4லையும் எரர் இருக்கு, A5லையும் எரர் இருக்கு. எவ்வளோ எரர் இருக்கு? வாட் இஸ் ஆக்சுவல் வேல்யூ? ஆக்சுவல் வேல்யூ உங்களுக்கு தெரியாததுனால நம்ம ஆவரேஜ் எடுத்துட்டு ஆக்சுவல் வேல்யூ பண்ணிக்கணும். ஆக்சுவல் வேல்யூ வந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கோ அதுதான் எரரா இருக்கும். So here we have to find the error in the individual reading. A1 minus A that is equal to del A1. இப்போ நம்ம நியூமரிக்கலா போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால்குலேஷன் எக்ஸாக்ட் கால்குலேஷன் ரவுண்டாவே சொல்றேன். ஏ மீன் ட்ரூ வேல்யூ வந்து நான் 6 மில்லிமீட்டர் வருதுன்னு வைக்கிறேன். சரியா? இப்போ நான் வந்து புரியறதுக்கான அதை ஒர்க் அவுட் பண்றேன். A1 வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 மில்லிமீட்டர். A2 6.5, A3 7, A4 6, A5 5.5. இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங்ல எவ்வளோ எரர் இருக்கணும்? ஆக்சுவல் வேல்யூ வந்து 6 தான். 6 வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 5 வந்திருக்கு. 5லேருந்து 6 கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? -1. That means A1 minus A mean gives -1 millimeter. This is a error in the reading 1. Error in the reading 2 என்னவா இருக்கும்? A1 minus A 6.5 ஆக்சுவல் வேல்யூ 6. இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 6.5 வந்துருக்கு. 6 எவ்வளவு அதிகமா இருக்கு? 0.5 அதிகம். நீங்க அதெல்லாம் பார்த்து ஒரே பண்ணிக்க வேணாம். ஃபார்முலா என்னது? இண்டிவிஜுவல் ரீடிங் மைனஸ் ஏ மீன். A1 minus A mean gives del A1. First reading will error. We get del A3 and del A4, del A5. So the del A1, del A2, del A3, del A4, del A5 இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் ஆர் நெகட்டிவாகவும் இருக்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி. Next we need to find what is the actual error. That is known as absolute mean error. Absolute mean error, del A mean. Del A mean என்னது? del A1, del A2, del A3, del A4, del A5 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது அனைத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். should take modulus. ஏன் மாடுலஸ் பண்ணா இங்க ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். Absolute error for individual reading should be positive. அதாவது மாடுலஸ் எடுத்துக்கணும். இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா that is known as del A mean. Always positive. This is error. Error in the reading. Okay. How do you represent any reading? Reading நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? Yeah. A mean, A mean plus or minus A mean. A mean என்பது true value.
பிளஸ் ஆர் மைனஸ் del A mean என்பது error. Any reading should like this. ரீடிங் இருப்போம் 5.0 plus or minus 0.01 millimeter இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் லிமிட் வேல்யூ வந்து 5.0 பிளஸ் 0.01 முடியும். சாரி 5.0 plus 0.01 இல்லைன்னா 5.0 minus 0.01 இந்த லிமிட்குள்ளார இருக்கலாம் என்று அர்த்தம். ஸோ ரெண்டாவது அவர் எனி ரீடிங்ல ரெண்டாவது அவர் தான் டாலரன்ஸ் லிமிட் சொல்லுவாங்க. நம்ம இங்க ஏறணும்னு எடுத்துக்கணும். முதல்ல வர்றது வந்து அது ட்ரூ வேல்யூ. ரீடிங்கே இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் எரர். வாட் இஸ் ரிலேட்டிவ்? ரிலேட்டிவ் எரர் என்றால் என்ன? ரிலேட்டிவ்னா எரர் ரிலேட் பண்ணும். அவ்வளோதான், வேற ஒன்று எரர்லாம் ரிலேட் பண்ணும். del A mean divided by mean. Error divided by the true value. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்க. ஸோ A plus or minus del A mean இல்லையா, ரெண்டாவது குவான்டிட்டி டிவைட் பை ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி. del A mean divided by U. Percentage of relative error. Into 100. Always relative error is always fraction, percentage error is in terms of percentage. Okay, always percent. Into 100 பட்டா percentage error வந்து. அதே மாதிரி பவர்ல குவான்டிட்டி வரும்போது இப்போ எரருக்கு நம்ம ஈக்குவேஷன் இருக்கும், ரொம்ப முக்கியம். எரருக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ வந்து சில ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ப்ராடக்ட் அண்ட் டிவிஷனுக்கு நான் ரூல்ஸ் சொல்றேன். ப்ராடக்ட் டிவிஷன். இப்போ வந்து ரெண்டு குவான்டிட்டி நீங்க பெருக்க போறீங்க. ஏன்ற குவான்டிட்டியும் பின்ற குவான்டிட்டியும் பெருக்குன்னா உங்களுக்கு சின்ற குவான்டிட்டி கண்டுபிடிக்கும். சரியா? வாட் இஸ் எரர் இந்த சி? இதான் கொஸ்டின். எரர் இந்த சி ரிசல்ட்ல எவ்வளவு எரர்? இப்போ வந்து ஏங்கிறது வந்து மாஸ் சிக்ரெட் என்னது? டென்சிட்டி இன்ட்டு வால்யூமா? ஓகே, இப்போ டென்சிட்டி வால்யூம் இருக்குன்னா உங்களுக்கு மாஸ் கிடைக்குது. ஸோ டென்சிட்டி இது குவான்டிட்டி, வால்யூம் இஸ் குவான்டிட்டி, that is given by the mass. இப்போ ரெண்டு குவான்டிட்டி இருக்கும்போது உங்களுக்கு மாஸ் கிடைக்குது. இப்போ டென்சிட்டி ரீடிங்லேயே உங்களுக்கு எரர் இருக்கும், வால்யூம் ரீடிங்லேயும் எரர் இருக்கும். இப்போ வரக்கூடிய ரிசல்ட்லேயும் எரர் இருக்கும். அந்த ரிசல்ட்ல வர எரர் வந்து என்ன எரரு, அது எவ்வளோ எரர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ ரிலேட்டிவ் எரர் வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வரும், இல்லை மாஸ்லி எவ்வளோ எரர் வரும் எல்லாம் கேட்பாங்க. இப்போ ப்ராடக்ட்டுக்கு டிவிஷனுக்கு ஒரே ரூல் தான். என்னன்னா இந்த எரர் இப்போ ஃபார்முலா நம்ம எழுதணும். நான் வந்து டென்சிட்டி இந்த வால்யூம் எழுதுறேன். மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வாட் இஸ் எரர்? ரிலேட்டிவ் எரர் இந்த மாஸ் பட்டாங்கன்னா ஃபார்முலா தான் del m by m is equal to del rho by rho plus del v by v. What is del rho? Del rho is error in the measurement of density. Del v is error in the measurement of volume. ஏன்னா கொஸ்டின்ல ரோவோட வெளியே கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு 5 plus or minus 0.1 கிடைக்கும். வால்யூம் equal to 2 plus or minus 0.01 கிடைக்கும். ஸோ எரர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? ட்ரூ வேல்யூ பிளஸ் எரர். இதுக்கான ஃபார்முலா என்ன? இது டெல் ரோவா இருக்கும். டெல் ரோ இஸ் அப்சல்யூட் மீன் எரர். ரோங்கிறது என்னது? ட்ரூ வேல்யூ. இப்போ இது வந்து எப்படி 0.1/5 இஸ் டெல் ரோ பை ரோ. இது எவ்வளோங்க? 0.01/2 that is del v by. It means ரிலேட்டிவ் எரர் ரெண்டையும் ஆட் பண்ணா எரர் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் அண்ட் டிவிஷனுக்கு இதாக இருக்கும். What happened to addition and subtraction? Should be positive. Addition இது பிளஸ் தான் யூஸ் பண்ணுவோம். Addition and subtraction.
அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து இதே தான். ஏரியா 1 பிளஸ் ஏரியா 2 given by ஏரியா 3. 3 millimeter squared plus 4 millimeter squared gives 7 millimeter squared. இப்போ 2 ஏரியா ஆட் பண்ணும்போது 3வது ஒரு ஏரியா வருது. இப்போ 3வது வர ஏரியால எவ்வளோ எரர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அடிஷனுக்கும் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும். உங்களுக்கு ரீடிங் வந்து ஏரியா 1 அப்படி கொடுத்தானுங்களேன். அதே மாதிரி ஏரியா 2 பிடிக்கிறேன். வாட் இஸ் எரர் இந்த மெஷர்மெண்ட்னா, பிளைண்டா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த டெல்டியோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்க. எரர் இந்த மெஷர்மெண்ட் இன் ஏரியா 3. டெல்டிஏ 3 இஸ் ஈக்குவல் டு டெல்டிஏ 1 பிளஸ் டெல்டிஏ 2. அது ரெண்டே ஆட் பண்ணி போகும். ரிலேட்டிவ் வரதுக்கு வந்தது ஏன்னா 0.01 பிளஸ் 0.01 gives 0.02. சேம் அஸ் இப்போ வந்து A1 மைனஸ் A2 gives A3. A1 வேல்யூ இங்க கொடுத்துறாங்க. 4 plus or minus 0.1. A2 value is 5 plus or minus 0.2. A3 is equal to A1 minus A2. இதுல எரர் தான் கேட்பான். வாட் இஸ் எரர் A3 கேட்பான். இங்கே நீங்க என்ன பண்ணலாம், அப்சல்யூட் எரரை மட்டும் ஆட் பண்ணா போதும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. It is given by 0.3. This is a error in reading A3. அடிஷனுக்கும் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் உங்களுக்கு என்ன வந்துடணும், அடிஷன் மட்டுமே வரணும். இன்கேஸ் பவர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ஜெனரேட்டட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். வாட் இஸ் எரர் இன் ஹீட் ஜெனரேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே வந்து ரைட் ஹேண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. இப்போ ப்ராடக்ட்டுக்கோ டிவிஷனுக்கு உள்ள ரீடிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெல் ஹெச் பை ஹெச். டெல் ஹெச்ங்கிறது எரர் இன் த ஹீட் ஜெனரேட்டர், ஹெச்ங்கிறது ட்ரூ. தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ பவர் வரும்போது பவர் தூக்கி முன்னாடி போட்டாங்க. 2i del i by i பிளஸ், ஏன்னா இங்கே இன்ட்டு வர்றதுனால எல்லாத்துக்கும் அடிஷன் தான் வரும். del r by r பிளஸ் del t by t. இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து del i by i கொடுத்துருவான், del r by r கொடுத்துருவான், del t by t கொடுத்துருவான். t எழுதியிருக்காங்க. இது எல்லாரும் சப்ஸ்டிட் பண்ணி எரர் இன் ரிலேட்டிவ் எரர் இன் ஹீட் ஜென்ரேட்டர் வரும். உங்களுக்கு டெல் ஹெச் தான் வேணும், எரர் இன் ஹீட் ஜென்ரேட்டர் மட்டும் வேணும்னா ஃபார்முலா எப்படி மாறி நமக்கு என்ன தேவை, டெல் ஹெச் தான் தேவை. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஹெச். இந்த வீடியோல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்க்க போறோம். வாட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? எந்த ரீடிங் எடுத்தாலும் அந்த ரீடிங்ல ஒரு எரர் வரத்தான் செய்யும். ஸோ இப்போ நான் ஒரு ரீடிங் எடுக்கிறேன்னு வைங்களேன், 2.432. இம்பார்ட்டன்ட் அன்சர்டனிட்டின்ற கான்செப்ட். அன்சர்டனிட்டி என்றால் என்னன்னா, எந்த ரீடிங்காக இருந்தாலும் சரி அந்த கடைசி ரீடிங் இஸ் அன்சர்டன், மற்ற ரிமைனிங்னா ரிலேபிள் ரீடிங். இதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. கவுண்ட் த டிஜிட்டை கவுண்ட் பண்ணாலே போதும். இதை கவுண்ட் பண்ணும்போது ஜீரோவுக்கு வேலிட் இருக்கா, ஜீரோவை கவுண்ட்ல எடுத்துக்கணுமா வேணாமா, இதை சொல்றதுனா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இதுதான் இங்க ஜீரோ கணக்கில் எடுக்கிறதா இல்லையான்றதுக்கெல்லாம் நம்ம சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஆல் நம்பர் வித் நான் ஜீரோஸ், ஆல் நம்பர் வித் நான் ஜீரோஸ், ஆல் டிஜிட்ஸ் 1 2 5 4 5 இதுக்குன்னா 4 நம்பர் வித்தவுட் ஜீரோஸ். ஆல் ஆர் சிக்னிஃபிகன்ட். இப்போ இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னேன் நான், கவுண்ட் த டிஜிட். எத்தனை டிஜிட் இருக்கு, 1 2 3 4. இப்போ இதுக்கு வந்து 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. சரி, ஒரு வேளை இப்போ ஜீரோ வந்து என்ன பண்ணலாம், அதானே இப்போ பிரச்சனை. 1 2 0 4 5னா சொல்லுங்க. இப்போ ஜீரோவை கணக்கில் எடுத்துக்கலாமா வேணாம்?
when 0 lies between two numbers, it is significant. அப்ப 0 வந்து 2 நம்பருக்கு நடுவுல பிளேஸ் ஆச்சுன்னா, இர்ரெஸ்பெக்டிவா டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்ட கணக்குல எடுத்துக்காதீங்க. ஒரு 0 2 நம்பருக்கு நடுவுல வரும்போது அது சிக்னிஃபிகன்ட். அப்ப அது சிக்னிஃபிகன்ட் டிஜிட்னா என்ன பண்ணுவீங்க? கவுண்ட் த டிஜிட். 1, 2, 3, 4, 5. இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ? 5. ஓகே. வாட் ஹேப்பன் இஃப் நம்பர் இஸ் லெஸ் தென் 1? லெஸ் தென் 1னா உங்களுக்கு என்ன வரும்? டெசிமல் பாயிண்ட்ல வந்துரும். லெஸ் தென் 1 நீங்க எப்படி எழுதுவீங்க? 0.00125405 இப்படி எழுதுறீங்கன்னு வைங்களேன். இந்த 0க்கு வேல்யூ உண்டு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2 நம்பர் நடுவுல வர 0க்கு வேல்யூ உண்டு. வாட் ஹேப்பன் தீஸ் 2? டெசிமல் பாயிண்ட்டுக்கு இமிடியேட்டா அடுத்து வர 0 அனைத்தும் நாட் சிக்னிஃபிகன்ட். கண்டிஷன் என்ன? ஒரு நம்பருக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆல் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். இது வந்து எப்படி இருக்கு? 2 நம்பர் நடுவுல இருக்கு. டெசிமல் பிளேஸுக்கும் நம்பருக்கும் நடுவுல இருக்கிறது தான் நாட் சிக்னிஃபிகன்ட். இப்போ இதுல சிக்னிஃபிகன்ட் டிஜிட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2யும் கணக்குல எடுக்கக்கூடாது. இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 6. 2 0வை நீங்க விட்டுறணும். அடுத்தாப்புல வாட் இஃப் த ட்ரைலிங் ஜீரோஸ்? ட்ரைலிங் ஜீரோஸ்னா 1, 2, 5, 4 all trailing zeros are not significant. இப்போ டெசிமல் பாயிண்ட் இல்லாம வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் ஆல் ட்ரைலிங் ஜீரோஸ் நாட் சிக்னிஃபிகன்ட். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ இருக்கும்? 1, 2, 3, 4. தட்ஸ் ஆல். Then what happened to the decimal places? The decimal places நான் 1.23 3 0 போடுறேன். decimal places வரும்போது decimal point வரும்போது all trailing zeros are significant. இங்க வந்து significant. பாயிண்ட் வந்தா trailing zero significant. பாயிண்ட் இல்லைன்னா trailing zero is not significant. இப்போ எவ்வளோ கவுண்ட் வருது? 1, 2, 3, 4, 5, 6. significant ஃபிகர் வந்து எவ்வளோ? 6. அவ்வளோதான் significant கான்செப்ட். எக்ஸாம்ல ரிசல்ட் ஷுட் ப்ரெசென்ட் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எதுக்குன்னா ப்ராடக்ட்டுக்கும் டிவிஷனுக்கும் உள்ள ரூல்ஸ் இருக்கு. இப்போ 2 குவான்டிட்டி டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வால்யூம். மாஸையும் சரி டென்சிட்டி மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இது ரெண்டையும் பெருக்கும்போது உங்களுக்கு மாஸ் கிடைக்குது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டென்சிட்டியோட வேல்யூ வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், வால்யூமோட வேல்யூ கொடுக்குறேன். ரெண்டையும் பெருக்கும்போது உங்களுக்கு மாஸ் வருது. ஷுட் ப்ரெசென்ட் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரிசல்ட்டை சொல்லிடுறேன். இப்போ டென்சிட்டி வேல்யூ வந்து நான் சும்மா இருக்கிறேன் 2.345. வால்யூமோட வேல்யூ வந்து 1.01 மீட்டர் கியூப். இது வந்து எவ்வளோ? கிலோகிராம் மீட்டர் கியூப். இது ரெண்டையும் பெருக்குறீங்க. பெருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து நான் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? 2, 3, 4, 5, 101. ஜஸ்ட் a minute. ரிசல்ட் எடுத்துக்கணும். 5, 4, 8, 6, 3, 2. எவ்வளோ டிஜிட்டு? 3, 4, 5. 3, 4, 5. நமக்கு வர ஆன்சர் எவ்வளோ வருது? 2.36845 வருது. சரியா? ஃபைனல் ரிசல்ட் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா 2 குவான்டிட்டி இருக்கணும். டென்சிட்டியும் இருக்கிறோம், வால்யூமும் இருக்கணும். இந்த ரெண்டுல எதுல லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ? 1, 2, 3, 4. மாஸுக்கு வந்து 4, இதுக்கு வந்து எவ்வளோ இருக்கு? 3. அப்போ ஃபைனல் ரிசல்ட் ஷுட் பி வித் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல தான் கொடுக்கணும். எந்த குவான்டிட்டி? 2 குவான்டிட்டி இருக்கிறீங்க, 2 குவான்டிட்டி இருக்குங்க.
4 குவான்டிட்டி இருக்குங்க. இஸ் நாட் இஷ்யூ. எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அத்தனை குவான்டிட்டிலையும் எதில் வந்து எந்த குவான்டிட்டிக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி கொடுப்பீங்க? 3ல் கொடுக்கணும். 0.36. நம்ம எதை ட்ராப் பண்ணுறோம்? 845 ட்ராப் பண்ணுறோம். இப்போ ட்ராப் பண்ணும்போது ரவுண்டே ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 8. இப்போ 8ங்கிறது 5க்கு மேலே இருக்கா? அப்போ அந்த 6 நீங்கள் என்ன பண்ணி 7 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் should be like this. இப்போ ப்ராடக்ட்டுக்கும் டிவிஷனுக்கும் இதான் ப்ரொசீஜர். வாட் ஹேப்பன் டு அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன்? அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இப்போ இதே மாதிரி நான் ஒரு 4 டிஜிட் கொடுக்குறேன். 22.021 12.12 223.1 3 குவாலிட்டி ஆட் பண்ண சொல்கிறேன். என்ன ஆன்சர் வரும்? 1423575 இப்போ ஃபைனல் ரிசல்ட் இங்கிட்ட இருக்கக்கூடாது. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் வாட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்? அதாவது டெசிமல் பிளேசஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மினிமம் டெசிமல் பிளேசஸ் பாருங்க. இப்போ 3ஆவதுக்கு வந்து 1 தான் இருக்கு. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கணும்? 257.2 ஒரே டெசிமல் பிளேசஸ் தான் கொடுக்கும். ஆஃப்டர் த பாயிண்ட் டெசிமல் ஒரே ஒரு ஃபிகர் தான் கொடுக்கும். இங்கே வந்து என்ன, இதில் வந்து எத்தனை ஃபிகர் வருது? 3. இதுக்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 2. இதுக்கான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1. இப்போ 3 எது லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது 1. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கொடுக்கணும்? 1 தான் கொடுக்கணும். இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? 241ல் 4 1 ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஆட்ஸ் வந்து 257.2ன்னு வரணும். எதனாலன்னா இந்த நம்ம ஆட் பண்ண 3 குவான்டிட்டியில் ஒரு மூணாவது எதில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்த்தேன். இதில் லீஸ்ட் ஐ மீன் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் டெசிமல் பிளேசஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு டெசிமல் பிளேசஸ் தான் லீஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் பிளேசஸில் கொடுக்கணும். இதுலேருந்து 4 1ங்க தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா 5க்கு மேலே இருந்தால் 2 3 மாற்றுவேன். 5க்கு மேலே இல்லை 2 வச்சுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ரூல்ஸ் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சண்டே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் ஃப்ரீ கிளாஸஸ். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.